காசோலை மோசடி வழக்கில் நடிகர் விமலுக்கு ஓராண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. காசோலை மோசடி வழக்கில் நடிகர் விமலுக்கு ஓராண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியை பார்க்கிறோம். காசோலை மோசடி வழக்கில் நடிகர் விமலுக்கு ஓராண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியை பார்க்கிறோம். மன்னர் வகைரா படத்தின் தயாரிப்புக்கு பினான்சியர் கோபி என்பவரிடமிருந்து 4.5 கோடி கடனாக பெற்ற விவகாரத்தில் நடிகர் விமலுக்கு ஓராண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த தொகைக்கு விமல் காசோலை வழங்கிய நிலையில் காசோலை வங்கியிலிருந்து பணம் இல்லை என்று திரும்பி வந்ததாக சொல்லப்படுகிறது. இந்நிலையில் இந்த வழக்கில் நடிகர் விமலுக்கு ஓராண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை 11வது சிறு வழக்குகளை விசாரிக்கும் நீதிமன்ற நீதிபதி ஆர்த்தி முன்பாக இந்த வழக்கு விசாரணைக்கு வந்த நிலையில் ஓராண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. வாங்கிய தொகையை நடிகர் விமல் திரும்ப கொடுக்க வேண்டும் என்று நீதிபதி தெரிவித்திருக்கிறார். காசோலை மோசடி வழக்கில் நடிகர் விமலுக்கு ஓராண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை நீதிமன்றம் இந்த தீர்ப்பினை வழங்கியிருக்கிறது. மன்னர் வகைரா படத்தை தயாரிக்க 4.5 கோடி கடனாக விமல் பெற்றிருந்தார். கடன் தொகையை திருப்பிச் செலுத்த காசோலை வழங்கியிருந்தார். வங்கிக் கணக்கில் பணம் இல்லை என்று அந்த காசோலை திரும்பி வந்த நிலையில் இந்த வழக்கில் நடிகர் விமலுக்கு ஓராண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. மன்னர் வகைரா படத்தை தயாரிப்பதற்காக 4.5 கோடி கடனாக பெற்றிருந்தார் நடிகர் விமல். இந்நிலையில் அந்த படத்தை திருப்பிச் செலுத்துவதற்காக அவர் காசோலை வழங்கிய நிலையில் காசோலை பணம் இல்லை என்று திரும்ப வந்திருக்கிறது. இந்நிலையில் இந்த வழக்கில் நடிகர் விமலுக்கு ஓராண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. மன்னர் வகைரா படத்தை தயாரிக்க 4.5 கோடி கடனாக பெற்றிருந்தார் நடிகர் விமல். கடன் தொகையை திருப்பிச் செலுத்த காசோலை வழங்கியிருந்தார். இந்நிலையில் பணம் இல்லை என்று காசோலை திரும்பி வந்ததால் விமலுக்கு எதிராக மோசடி வழக்கு பதியப்பட்டிருந்தது. இந்த வழக்கில் தற்பொழுது அவருக்கு ஓராண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது.